இன்னைக்கு நம்ம தாத்தா நண்டு வலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். தாத்தாக்கு என்ன மீன்கள் பட்டிருக்கு, அது இல்லாமல் தாத்தா எத்தனை வலை கொண்டு போயிருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். தாத்தா 5 வலை கொண்டு போயிருந்தாங்க நண்டு வலையில். பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நண்டு வலை. தாத்தா சின்ன சின்ன பொடி பொடி மீனெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அவ்வளவும் எக்ஸ்போர்ட் நண்டு, நல்ல நண்டு. இந்த நண்டுகளுக்கு நல்ல கொஞ்சம் விலை இருக்கும். அதே மாதிரி தாத்தாவுக்கு ஒரு பீலி கனவா ஒன்று பட்டிருந்துட்டு, ஒரு கனவா, வேறு 3 காரல் மீன் கிடக்கு. இவ்வளோ தான் அந்த தாத்தாவுக்கு இன்றைக்கி பட்டிருக்குது. இன்றைக்கி அந்தளவுக்கு நண்டு வரலையாம். அந்த தாத்தாட்ட நம்ம கேட்டிருந்தோம். அந்த தாத்தா சொன்னாங்க, நேற்றெல்லாம் எங்களுக்கு நண்டு பரவாயில்லப்பா தம்பி, இன்றைக்கி தான் எதுவுமே இல்லை அப்படின்னு. ரொம்ப கஷ்டம்தான். இந்த நண்டும் இந்த கனவாவும் சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் தாத்தாவுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு போகும். 500 ரூபாய்க்கு, அதுவும் விலை எங்கள் கிடக்கிறல மீன்களுக்கு இல்லவே இல்லை. 500 ரூபாய்க்கு போகும்னு கேட்டாலும் ரொம்ப கஷ்டம்தான். 500 ரூபாய்க்கு போயிட்டுனா தாத்தாவுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் கிடைக்கும். நண்டை கையில் எடுத்து காமிக்காம பாருங்கள், நல்லாவே இருக்குது. இந்த நண்டுக்கும் அந்த எக்ஸ்போர்ட் நண்டு காமிக்காம பாருங்கள். இதுதான் எக்ஸ்போர்ட் நண்டு. இதை ஓலைக்காய் நண்டுன்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு உள்ள பேர் அதான் ஓலைக்காய் நண்டு அப்படின்னு. உங்கள் யாருக்காச்சும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா ஏலத்துலேயும் போடுவாங்க. ஆனால் இருந்தாலும் ஏலத்துக்கு முன்னாடி ரேட்டுகள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இந்த மாதிரி தாத்தாமார்கள் நிறைய பேர் கடற்கரில் வலை வாங்கிட்டு இந்த மாதிரி விற்றுட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு நண்டு பிடிக்குன்னு.